அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல குரு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம், எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விளக்கம் தான். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு அன்பர் ஜாதகம் பார்க்கறதுக்காக கேட்டிருந்தார். சரி பார்க்கலாம் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு தெரியுங்களா? நான் தப்பு எல்லாம் எதுவும் சொல்லல, பொதுமக்களோட புரிதலுக்காக இப்போ நான் இதை சொல்றேன். 100% துல்லியமா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, உலகத்துல 100% எந்த ஒரு விஷயத்தையுமே, செயல்களும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதும் சரி, அப்படி செய்ய முடியாது. சரி, அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்கிறாரு, ரிப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாரு, 99% சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன், நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வேணாங்க சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, இந்த ஜோதிடம் ஜாதகம் அப்படின்றது நம்ம தலையெழுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்காகத்தான், மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு கிடையாது. இந்த ஜோதிடம் அப்படின்றத சில விஷயங்கள் தீர்மானமா சொல்லிடலாம், பல விஷயங்கள் அனுமான கோட்பாடு தான். அந்த அனுமான கோட்பாடும் தீர்மானமா ஆகக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜோதிடரோட வாக்கு பலிதம். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். 100% ஒரு மனிதன் ஜோதிடம் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிட்டா ஆண்டவனுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆண்டவனால படைச்ச பிரம்மனால மட்டும்தான் 100% துல்லியமா சொல்ல முடியும். மனிதனால இந்த ஜாதகத்தை பார்த்து இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. பலன் சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜாதகம் பார்த்தவங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஜோதிடம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனுமான கோட்பாடு, பல விஷயங்கள், சில விஷயங்கள் தீர்மானமா சொல்லிடலாம், பல விஷயங்கள் அனுமான கோட்பாடு. அந்த அனுமான கோட்பாடும் தீர்மான கோட்பாடாகும். உண்மையிலேயே ஜோசியரா இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவர் பலன் சொன்னால் அந்த அனுமான கோட்பாடும் தீர்மான கோட்பாடா ஆகும். இதுதான் உண்மை. அதனால யார்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் சரி, 100% துல்லியமான பலன் உலகத்தில் எந்த ஜோதிடராலும் உரைக்க முடியாது. நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் கூட பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 3 காலகட்டம் சொல்லுவேன். அதுல ஏதாவது ஒரு காலகட்டத்துல கல்யாணம் நடக்கும், ஒரே ஒரு காலகட்டம் சொல்லி அந்த காலகட்டத்துல கல்யாணம் நடக்கும் அப்படின்னா நான் சொல்றது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்குல இங்க துல்லியமா யாராலையும் சொல்ல முடியாதுங்க, அதுதான் உண்மை. அதனால யார்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் சரி, அவங்க லெவலுக்கு கத்து வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பலன் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அந்த பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு எல்லாம் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அது இல்லாம ஒரு ஜோதிடர் எவ்வளவுதான் பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகம் அவர்கிட்ட வருதுன்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த ஜோதிடர் எந்த அளவுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு விதி தீர்மானிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் அவரால் பலன் சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் ஞாபகத்துக்கு வராது அந்த ஜோதிடருக்கு. ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த ஜோசியர் அப்ப அவ்வளவு பலன் சொன்னா போதுன்றதுதான் விதி. எல்லாமே இந்த உலகத்துல விதிப்படிதான் நடக்குது. இந்த விளக்கத்தை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அதனால ஃபுல் பர்சன்டேஜ் 100% எல்லாம் அங்க யாராலையும் முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து 12 பாவகம் வரைக்கும் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள், சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள், செவ்வாய் இருந்தால் என்ன பலன்கள், புதன் இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம வீடியோ தனித்தனியா போட்டாச்சு. இந்த வீடியோல குரு பகவான் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும், ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி. இப்போ இதுல சொல்லக்கூடிய பலன்கள் 100%. அதாவது ஒரு 4-5 பலன் சொல்றோம் அப்படின்னா அது எல்லாமே ஒருத்தருக்கு சரியா இருக்காது. அதுல 1-2 பலன்கள் சரியா இல்லாம இருக்காது. அதுக்கு காரணம் என்ன?
அந்த கிரகங்கள் எந்த பாவகத்துல இருக்குதோ அந்த பாவகத்துல அந்த கிரகம் ஆட்சி, உச்சம், நீச்சம், சமம், பகை, அந்த பலத்தை பொறுத்து தான் பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். அடுத்தது அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி என்ன பலம் பலவீனத்துல இருக்காரு, அதை பொறுத்து தான் ஒரு கிரகம் தங்களுடைய பலன்களை கொடுப்பாங்க. அந்த வகையில குரு பகவான் 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துல குரு இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பா கல்வி சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்பர் 1 இருப்பாங்க. சரி, எனக்கு லக்னத்துல குரு இருக்கு, நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு பட்டறிவு, அதாவது அனுபவ அறிவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால லக்னத்துல குரு பகவான் இருந்தாலே அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானம், அறிவு, கல்வி சார்ந்த விஷயத்துல ஒரு சிறப்பானவங்களா அவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட நல்ல புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது வேணும்னா இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து கிடைக்கிற மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கு இந்த ஆன்மீகம், தத்துவம் சார்ந்த விஷயங்கள், வேதம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆர்வம், ஒரு ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தர்மம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு இது இருக்கும், ஆர்வம், ஒரு மனசாட்சி. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மனசாட்சி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த லக்னத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனசாட்சியோட நடந்துக்குவாங்க. எதை செஞ்சாலும் ஒரு மனசாட்சியோட செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு குணம், அந்த ஒரு மனப்பான்மை இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்புறம் இந்த நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பார். நீதி, நேர்மை, நியாயம்னு பேசி திரிவார். அதாவது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 1, 5, 9 லக்னத்திலையும் சரி, 5ஆம் பாவகத்திலையும் சரி, அல்லது 9ஆம் பாவகத்திலையும் சரி குரு இருந்து அங்க பலமாயிட்டாருன்னு வைங்களேன், அவங்க வந்து கண்டிப்பா நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவனா இருந்தா உயிர் வாழலாம், உயர்வா வாழ முடியாது. வல்லவனா இருந்தா மட்டும்தான் உயர்வாவும் வாழ முடியும். அப்போ இந்த 1, 5, 9 இந்த பாவகங்கள்ல குரு பலமானவங்களாம் நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவங்களாவும் இருக்கணும். அதுக்கு மற்ற கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும். இந்த நல்லவங்களா இருக்கிறதுனாலயே அதிகமான ஏமாற்றத்தை வாழ்க்கையில சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க 1, 5, 9ல குரு பலமா இருக்கிறவங்க. இப்ப லக்னத்துல 1ஆம் பாவத்துல இருக்கிறதா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த லக்னத்துல குரு இருந்தா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கோயிலுக்கே போகலைனாலும் சரி, தெய்வத்துடைய அனுகிரகம், தெய்வத்துடைய அருள் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்களுக்கு வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா எதிர்பாராம திடீர் அதிர்ஷ்டம், அடுத்தவங்களுடைய உதவி, இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இவங்களோட பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றத்தோட தான் இவங்க இருப்பாங்க. ஆரோக்கியமும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதிகபட்சம் இவங்க வாழ்க்கையில ஒரு மனநிலை சமநிலையா இருக்கிற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். இந்த லக்னத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த சிறப்பா இருப்பாங்க. வாழ்க்கையில கண்டிப்பா இந்த 2, 11ஆம் பாவகத்தை பொறுத்து இந்த லக்னத்துல குரு இருக்கிறவங்களுக்கு செல்வ சேர்க்கை, பணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்புப்படி அரசியல் அல்லது கல்வித்துறை, நீதித்துறை, ஆன்மீகத்துறை அமைதுன்னு வைங்களேன், அது சிறப்பான ஒரு உயர்வை பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு ஆதரவு, ஒரு ஒற்றுமை அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த லக்னத்துல குரு இருந்தா இந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த லக்னத்துல குரு இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமான என்ன ஆகும், சோம்பேறித்தனம் அதிகமாகி போயிடும். அதிகமா ஒரு ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்யாணம் லேட்டா நடக்கும். உடல் ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது குண்டாயிருவாங்க. லக்னத்துல குரு இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால்
ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள், நோய்கள்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா லக்னத்துல குரு இருக்கிறது நல்லது. பாபகிரக சம்பந்தமாயிட்டா சில கெட்ட பலன்கள் இருக்கும். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல, லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல குருபலம், குருபலம்னு அது சொல்லலாம் கோச்சாரத்துல. லக்னத்துல 2ஆம் பாவகத்துல குரு இருந்தாலே கோச்சாரத்துல எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல குரு இருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வருமானம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில பேச்சு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க பேசுற பேச்செல்லாம் ஒரு அறிவார்ந்த பேச்சாதான் இருக்கும். தேவையில்லாத பேச்செல்லாம் இருக்குமா? இருக்காது. இவங்க கிட்ட ஒரு இனிமையா எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமா பேசக்கூடிய ஒரு நபரா இந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இவங்க பேச்சாலே அடுத்தவங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, அதாவது கவர்ந்துருவாங்க அடுத்தவங்களை இவங்க பேச்சினாலேயே. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு யாருக்கு லாய்க்கு இருக்குன்னா இந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு தான். எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக் கொடுக்கறதும் சரி, இதுலலாம் இவங்க ஒரு முன்னோடியா இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு கல்வி சார்ந்தது, அப்புறம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு துறை இவங்களுக்கு அமைஞ்சதுன்னா கண்டிப்பா இவங்க அவங்களுக்கு அதுல பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். 2ஆம் பாவகத்து பலன் என்ன? குடும்பம், தனம், வாக்கு, இது சார்ந்த விஷயங்கள். குடும்பம் சார்ந்த விஷயமும் நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு. பொருள், இந்த செல்வ சேர்க்கை, பணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். வங்கி சம்பந்தப்பட்டதுல கண்டிப்பா அதிகமான ஒரு நிதி சேமிப்பு அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய குடும்பம் ஒரு மரியாதையான குடும்பமா தான் இருக்கும். இவங்க குடும்பத்துல இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து அப்படின்றது கண்டிப்பா உண்டு. அந்த குடும்பத்துல இவர் தனியா தெரிவார், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா அவர் படிக்கக்கூடியவரா இருப்பாரு. இப்ப இந்த குரு பகவான் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறது, வேதம் சார்ந்த விஷயங்கள், தத்துவம், மதம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே குறிக்கக்கூடியது. அப்போ 2ஆம் பாவகத்துல குரு இருக்கிறப்ப இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு ஆர்வம், ஈடுபாடு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா படிப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அதாவது வாழ்நாள்ல உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஒரு விருப்பம் இவங்களுக்கு இருக்கும். விதவிதமா டேஸ்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவையான உணவை மட்டும்தான் இவங்க அதிகமா விரும்புவாங்க. டேஸ்ட் இல்லையா அந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. இவங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். ஆனால் இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பாவகிரக சம்பந்தம் பலமானால் எப்படி இருக்கும்? பாவகிரக சம்பந்தம் பலமாயிட்டாலே அதிகமா சாப்பிட்டுருவாங்க. அதிகமா சாப்பிடுறதுனால என்ன ஆகும்? உடல் எடை அதிகமாகும், ஆடம்பர செலவு ரொம்ப அதிகமாகும். 2ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிட்டா ஆடம்பர செலவு அதிகமாகும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல அதிகமான பொறுப்பு அவர்கிட்ட வந்துடும். குடும்பத்துல எது பண்ணாலும் இவர் எதிர்பார்த்தா பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல, லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தால், இப்போ 3ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா தைரியம், துணிச்சல், வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய ஒரு சாகசம், நம்மளுடைய முயற்சி, உடன்பிறப்புகள், இளைய சகோதரம், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. இப்ப இந்த 3ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்துட்டா மனம் எப்பவுமே ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே உறுதியா செய்யக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவுதான் ஒரு சிரமங்கள் வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் சரி, அதை கண்டிப்பா எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும்.
உடன்பிறப்புகளால கண்டிப்பா இவங்களுக்கு ஆதரவு, ஒரு ஒற்றுமை, அவங்களால அதிகமான ஒரு பயன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கும் குடும்பத்துல மதிப்பு அப்படின்றது தனியா தெரியக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்க கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த எழுத்து திறன், எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டது, பேச்சு திறமை, கலை, இசை, இலக்கியம், இது எல்லாமே ஒருத்தருக்கு மூணாம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் வந்துடாது. இதுல ஏதாவது ஒரு இதுல ஆர்வம் இல்லாமல் இருக்காது. அதாவது நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவரா இருப்பார். ஏன்னா பல பேர் பல விஷயங்களை கண்டுபிடிச்சா அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க, தானே அதை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த மூணாம் பாவகத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தான் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் அடுத்தவங்களுக்கு சொல்றவங்களா இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களா இந்த லக்னத்துக்கு மூணாம் பாவகத்துல குரு இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு மற்ற கிரக அமைப்புப்படி வியாபாரம் சார்ந்த துறை அமையுதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பயணம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதாவது குறுகிய தூர பயணம். இவங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய முயற்சினால்தான் அடைவாங்க. சொந்த முயற்சினால அடுத்தவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது இருக்காது. இவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு மூணாம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அடுத்தது தன்னம்பிக்கை, தன்மேல் அதிக நம்பிக்கை, அடுத்தது இந்த தர்ம சிந்தனை, இதுலதான் இவங்களுக்கு ஒரு ஆர்வம் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஆனால் இந்த லக்னத்துக்கு மூணாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பாபகிரக சம்பந்தம் பலமானால் எப்படி இருக்கும்? இவங்க வாழ்க்கையில என்னதான் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணாலும் எல்லாமே லேட்டா தான் நடக்கும், உடனே நடக்காது. ஒரு முயற்சிக்கு 2, 3, 4 டைம் முயற்சி பண்ணாதான் எதுவுமே நடக்கும். அதுக்கப்புறம் தான் அது சக்சஸ் ஆகும். சில நேரம் பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமான தைரியம், அதனாலேயே அதிகமான ஒரு அந்த எதுல முரட்டுத்தனமான தைரியத்தோட செயல்படுறாங்களோ அதுல தவறு தப்பு அப்படின்றது வந்துடும். அதனாலே அது இன்னும் அதிகமா லேட் ஆகி தான் நடக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அதாவது லக்னத்துக்கு மூணாம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா உடம்பு பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சோர்வான நிலையா இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் தொண்டை குரல் சம்பந்தப்பட்டது, தோள்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா லக்னத்துக்கு 4ஆம் பாவகம். லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தா எப்படி இருக்கும்? மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. மற்ற கிரக அமைப்பு படி எந்த விஷயம் மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் இந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். இப்ப 4ஆம் பாவம் மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்கும். 4ஆம் பாவம் குறிக்கக்கூடியதும் இந்த பலன்கள் தான். வீடு, நிலம் சம்பந்தப்பட்டது, வாகனம் இதெல்லாம் கண்டிப்பா ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கும். அப்படி இல்லாம இருந்தாலும் இவங்க கண்டிப்பா வாங்குவாங்க வாழ்க்கையில. சொந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில உண்டாகி தீரும், கிடைச்சே தீரும். அது எப்ப கிடைக்கும்? குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா கிடைக்கும். பிறக்கும் போதே சொந்த வீட்டுல இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் இவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள சொந்த வீடு கன்ஃபார்ம் வாங்குவாங்க. மனநிலை எப்பவுமே ஒரு ஓரளவு சமநிலையா தான் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை உள்ளவங்களா இவங்கெல்லாம் இருப்பாங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு ஒற்றுமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு அன்பு, ஒரு ஆதரவு அப்படின்றது இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். குரு லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல இருந்தாலே கல்வி சம்பந்தப்பட்டதுல கண்டிப்பா மேல் படிப்பு அவங்க படிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லயும் அறிவு அதிகமாவே இருக்கும். அந்த சுற்று வட்டாரத்துல ஒரு அறிவுள்ள நபரா இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. சமூகம் சார்ந்த வகையில ஒரு மதிப்பு, மரியாதை அப்படின்றது இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா மக்கள் நலன் அப்படின்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவா எல்லாத்துக்கும் சேவை செய்யக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும்.
இந்த மக்கள் நலன், அடுத்ததா இந்த பொது ஜன சேவை, ஆன்மீகம், மற்ற கிரக அமைப்பு படி இதெல்லாம் உங்களுக்கு அமையுதுன்னு வைங்களேன், அதுல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான இடத்தை இவங்க பிடிச்சே தீருவாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிகமா ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்கும். இவங்க செய்யற தர்மத்தினாலேயே இவங்களுக்கு அதிகமான வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பா இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு உண்டு. ஆனால் இங்க பாவகிரக சம்பந்தம் வரக்கூடாது. அப்படி அதிகமா பலமாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? மனம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலை இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லையா, உடம்பு அதிகமா எடை போட்டுரும், அதாவது குண்டாயிருவாங்க. அடுத்ததா இந்த மார்பு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு வரும். லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமான இந்த பலன்கள். அடுத்ததா லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல, லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல குரு இருந்தா எப்படி இருக்கும்? 5ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா கல்வியும் குறிக்கும், அறிவு சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும். மெமரி பவர் 5ஆம் பாவகம், புத்திசாலித்தனம், அடுத்தவங்களுக்கு யோசனை, அதாவது அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் இந்த 5ஆம் பாவகம் குறிக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் எல்லாம் இந்த வீட்டுல உண்டு. லாட்டரி சீட்டு, அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட் எல்லாமே இந்த 5ஆம் பாவகத்துல உண்டு. இப்போ குரு வந்து லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல இருந்தாருன்னு வைங்களேன், இவங்க அதிகமா படிப்பாங்க. அப்படி படிக்கலைனாலும் பட்ட அறிவு, அனுபவ அறிவு மற்றவங்களை விட அதிகமா இருக்கும். நுண்ணறிவு, புதனுக்கு தான் நுண்ணறிவு சொல்லுவோம். ஆனா 5ஆம் பாவகத்துல குரு இருந்தால அறிவும் இருக்கும், நுண்ணறிவும் அதிகமாவே இருக்கும். மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் சரி, அறிவியல் சார்ந்த விஷயத்திலையும் சரி, ஈடுபாடு அப்படின்றது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதாவது ஆன்மீகத்தையும் படிச்சு வச்சிருப்பாங்க, அறிவியலையும் படிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஆன்மீகம் மெய்ஞானம், அறிவியல் விஞ்ஞானம், இந்த ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை செம்ம அறிவாளி குழந்தையா தான் இருக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யோகம், அதிர்ஷ்டம் உள்ளவங்களா வருவாங்க. இவங்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அறிவாளியா வருவாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த அதிர்ஷ்டம்ன்றது ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும். ஜாதக தகுதியை மீறி அதிர்ஷ்டம் இருக்காது. கண்டிப்பா குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு யோகம், ஒரு ராஜ யோகம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்தே தீரும். இப்போ இந்த 5ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம், லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் ரொம்ப அழகா, அன்பா, சூப்பரா இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அமையக்கூடிய ஆணா இருந்தா வரக்கூடிய மனைவி, பெண்ணா இருந்தா வரக்கூடிய கணவர் ஒரு நல்ல கணவன் மனைவியா இருப்பாங்க. கல்யாணம் சார்ந்த விஷயத்துல, திருமணம் சார்ந்த விஷயத்துல, கணவன் மனைவி சார்ந்த வகையில ஒரு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா ஒரு ஒற்றுமை, ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். எனக்கு 5ஆம் பாவகத்துல இருக்கு குரு, நாங்க டைவர்ஸ் ஆச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது மற்ற கிரக அமைப்பு படி. ஆனா டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒற்றுமை, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். டைவர்ஸ் ஆகுது அப்படின்னா, பிரிவினை வருது அப்படின்னா அது நடக்கக்கூடிய திசை புத்தி மற்ற கிரக அமைப்பு. ஆனால் 5ல குரு இருந்தா கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல நல்லாவே இருக்கும். இப்ப 5ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கலை, இலக்கியம், அடுத்ததா பாத்தீங்கன்னா இசை, தத்துவம், இது சார்ந்த விஷயத்துல அதிகமான திறமைகள் இருக்கும். இப்ப என்னன்னா சொன்னோம், கலை, கலைத்துறை, இலக்கியம், இசை, தத்துவம், இது எல்லாத்திலயுமே இந்த லக்னத்துல 5ல குரு, லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு திறமை இருக்குமா அப்படின்னா இருக்காது. இதுல ஏதோ ஒரு இதுல திறமை இல்லாமல் இருக்காது. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானா எப்படி இருக்கும்?
குழந்தை லேட்டா தான் பிறக்கும். அப்படி இல்லையா, அந்த குழந்தையினால இவங்களுக்கு சிக்கல், ஏதாவது ப்ராப்ளம், பிரச்சனைன்றது இருந்துகிட்டே இருக்கும். பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டாலே சுய நம்பிக்கை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்காது. தன்னை நம்பவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும். பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டா ஆடம்பரம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில அதிகமாவே இருக்கும். காதல் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே குழப்பமா தான் இருக்கும். அது நல்ல காதலா இருந்தாலும் சரி, கள்ள காதலா இருந்தாலும் சரி, எந்த காதலா இருந்தாலும் சரி. லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டால் ஓகே. இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 6ஆம் பாவகம். இப்போ லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய எதிரிங்களா இருந்தாலும் சரி, ஜெயிக்கக்கூடியவர் இவராதான் இருப்பாரு. 6ஆம் பாவம் கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரி, ஜெயிலு இதெல்லாம் சொல்லக்கூடியது. உழைப்பு அங்கதான், உத்தியோகமும் 6ஆம் பாவகம் தான். இப்போ இந்த 6ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும்? எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அல்லது உடம்புல எவ்வளவு நோய் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் சரி, எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பெருசா இவரை பாதிக்காம இவரு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில மேல வருவார். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது அதெல்லாம் பெருசா பாதிக்காது. இவரு அதெல்லாம் பெருசா கண்டுக்காம போயிட்டே இருப்பார். இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேவை செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன இருக்கு? சேவை சம்பந்தப்பட்டது அரசு வேலை, சட்டத்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, மற்ற கிரக அமைப்பு படி இப்ப சொன்ன துறைகள்ல இவங்களுக்கு தொழில் அமைது அப்படின்னா கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இவங்க பார்ப்பாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தன்னோட உழைப்புனால ஒரு நிலையான, நிரந்தரமான, நிதர்சனமான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கண்டிப்பா அமையும். இவங்களுடைய உழைப்புனால வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இவங்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் அடிக்கடி வந்தாலுமே குணமாயிரும். மற்றவங்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு பாதிக்காது. தசாபுத்தி சரியில்லாம நீண்ட நாள் நோய் வருது அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இவங்க உடம்புல அதிகமா இருக்கும். நீண்ட நாள் வியாதி வந்தாலுமே அதோடைய பாதிப்பு இவங்களை அதிகமா தாக்குற மாதிரி இருக்காது. எவ்வளவுதான் வாழ்க்கையில சிக்கலான சூழ்நிலை, மோசமான நிலைமை வந்தாலுமே தான் செய்யக்கூடிய தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல பின்வாங்கவே மாட்டாரு. தர்ம சிந்தனை எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவரா இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு மன உறுதியோட பொறுமையா கடந்து செல்லக்கூடியவர் யாருன்னா லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்க தான். ஒருவேளை இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாச்சுன்னா என்ன ஆகும்? கடன் வாழ்க்கையில ரொம்ப அதிகமாகும். இவங்களுக்கு உடல் எடை கண்டிப்பா அதிகமாகும். அதாவது குண்டாயிருவாங்க. சக்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிகமா உண்டு. அஜீரண கோளாறு அப்படின்றது உங்க வாழ்க்கையில வரும். இப்போ இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல குரு இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமா உள்ளவங்களாம் அடுத்தவங்கள அதிகமா நம்ப கூடாது. நம்பினாலே வாழ்க்கையில அதிகமான இழப்புகளை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவகம். இப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தா எப்படி இருக்கும்? 7ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. வியாபாரம், நட்பு, நண்பர்கள், இது தாம்பத்தியம், இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடியது. இப்போ இந்த 7ஆம் பாவகத்துல குரு இருந்தால் வரக்கூடிய கணவன் மனைவி நல்ல அறிவாளியா இருப்பாங்க. அறிவுள்ள கணவன் மனைவி தான் இவங்களுக்கு அமைவாங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஆண் பெண் தான் இவங்களுக்கு கணவன் மனைவியா அமைவாங்க. தர்மம், அதாவது அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை, தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பவுமே கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்யாணம் சார்ந்த விஷயத்துல, அதாவது திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த கணவன் மனைவிக்குள்ள
ஒரு அன்பு, ஒரு அனுசரணை, ஒரு அமைதியான ஒரு மனநிலை, சமநிலையான ஒரு நிலை. அந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு புரிதல் அப்படின்றது நிலைச்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல, குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. பிறக்கக்கூடிய குழந்தையும் ஒரு நல்ல குழந்தையா தான் இருக்கும் உங்களுக்கு. 7ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், அடுத்ததா இந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள், கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது உங்களுக்கு உண்டு. தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெளிநாட்டுல வாழக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கன்ஃபார்ம் உண்டு. லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு. இவங்க பேசக்கூடிய பேச்சு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பேச்சா இருக்கும். கெட்ட விஷயத்துல அதிகம் பேச மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நியாயமா தான் இவங்க நடந்துக்குவாங்க. இவங்க நியாயமா நடந்துக்கிறதுனாலயே சமுதாயம், சமூகத்துல நம்ம சுத்தி இருக்கிறதா நம்மளுடைய சமூகம். இந்த சமூகம் சார்ந்த வகையில இவங்க நியாயமா நடந்துக்கிறதுனால எப்பவுமே ஒரு மதிப்பு, மரியாதைன்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்பு படி அரசியல் துறை, பொது சேவை, அடுத்ததா பாத்தீங்கன்னா கல்வித்துறை, சட்டத்துறை, ஆன்மீகம் சார்ந்த துறைகள் இதெல்லாம் அமையுதுன்னு வைங்களேன், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்துடைய ஆசீர்வாதம், அருள் அப்படின்றது இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். கோயிலுக்கே போகலைனாலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு தாராளமா தான் செய்வாங்க. பத்தும் பத்தாமலாம் எதையுமே இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மைன்றது உண்டு. இப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் எப்படி இருக்கும்? கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். தடை தாமதமாகி லேட்டா அதிகமா லேட்டா தான் நடக்கும். வரக்கூடிய கணவன் மனைவி கூட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை அதிகம் நம்பக்கூடாது. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா அடுத்தவங்களை அதிகமா நம்பக்கூடாது. அப்படி நம்பினா என்ன ஆகும்? அதிகமா ஏமாற்றத்தை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 8ஆம் பாவகம். லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தா எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 8ஆம் பாவகம் தான் ஆயுள், ஆரோக்கியம், மறைவான விஷயங்கள், மறைஞ்சிருக்கக்கூடிய எல்லாமே 8ஆம் பாவகம் தான். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள், ரகசியம், இது எல்லாமே இந்த 8ஆம் பாவகம். இப்போ இந்த 8ஆம் பாவகத்துல லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆயுள் ஸ்ட்ராங்னு சொல்லலாம். அதிக நாள் ஒரு ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமே இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இவங்களுக்கும் தெய்வத்துடைய அருள் கண்டிப்பா உண்டு. இப்போ இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த மந்திரம், தந்திரம், யந்திரம், தத்துவம், யோகா, வேதங்கள் சார்ந்த விஷயத்துல, இந்த மாதிரி மறைப்பொருள் சார்ந்த விஷயத்துல, மறைவா இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை, கடவுள் மேல பக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ புதையல் யோகமும் உண்டு 8ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தா. அதுக்காக புதையல்னா பூமியில இருந்து கிடைச்சா மட்டும்தான் புதையல் நினைக்க கூடாது. எதிர்பாராத பெரிய அளவுல நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சா, பெரிய அளவுல பணம் சேர்த்தா அது புதையல் யோகம்ன்ற மாதிரிதான். அந்த மாதிரிதான் புதையல் யோகம்ன்றது இந்த காலகட்டத்துக்கு. அந்த புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையில எதிர்பாராத திடீர் நன்மைகள், எதிர்பாராத வருமானம் அதிகமா இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து, அது தாய் வழியாகவும் இருக்கலாம் அல்லது தந்தை வழியாகவும் இருக்கலாம், அது மூலமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா உண்டு இவங்களுக்கு. இவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் மேலோட்டமா நுனிப்புள் மேஞ்சிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. ஆழமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு திறமை ரொம்ப அதிகமா இருக்கும். ரகசியமா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இப்போ இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா எப்படி இருக்கும்? இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கும், சிக்கலா தான் இருக்கும்.
வரக்கூடிய கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுன்றது அதிகமா எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். உடல் சார்ந்த வகையில, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு பாதிப்பு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அறுவை சிகிச்சை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண்ண வேண்டிய கட்டாயம் வரும், அது தசா புத்தி மோசமாகும் போது. வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு அப்படின்றது அதிகமா இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 9ஆம் பாவகம். இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? 9ஆம் பாவம் தான் அதிர்ஷ்டம், தர்மம். ஒருத்தருக்கு தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை அப்படின்றது 9ஆம் பாவத்தை வச்சு தான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், தந்தை, ஆன்மீகம், வெளிநாடு, அதிக தூர பயணம் போறது, இது எல்லாமே இந்த 9ஆம் பாவகம் தான் குறிக்குது. ஆன்மீகம் சார்ந்தது இந்த 9ஆம் பாவகம் தான். அப்போ லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல குரு இருந்தாலே இவங்க எல்லாம் கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் இவங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம், அருள் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். வாழ்க்கையில எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உதவி இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா மேல்நிலை கல்வி அதிகமா படிக்கக்கூடியது இவங்களுக்கு கண்டிப்பா அமையும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு அறிவு, ஒரு தத்துவ அறிவு, இது சார்ந்த விஷயம்லாம் இவங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். வேதம் சார்ந்த விஷயங்கள், ஜோதிடம், மதம் சார்ந்த விஷயங்கள், சட்டம், அதாவது வேதம், ஜோதிடம், மதம், சட்டத்துறை, இதுலலாம் இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்பு படி தொழில் அமைதுன்னு வைங்களேன், அதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே எதையுமே நியாயமா தான் செய்வாங்க. நீதி, நேர்மை, நியாயத்தை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க. தர்மம் சார்ந்த விஷயத்துல அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணக்கூடிய சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த சாமி சம்பந்தப்பட்டதுல ஒரு பக்தி, இந்த சம்பிரதாயங்கள், சடங்கு, வழிபாடு, இதுலலாம் இவங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வம், ஈடுபாடு அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு அமையக்கூடிய குருநாதர் ரொம்ப ரொம்ப சூப்பரான குருநாதரா இருப்பார். குருவோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு எப்பவுமே உண்டு. வாழ்க்கையில அடிக்கடி அதிக தூரம் பயணம் போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்புப்படி தசாபுத்தி ஒத்து வருது அப்படின்னா, வெளிநாடு போறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இவங்க வாழ்க்கையில உண்டு. தந்தை வர்க்கத்தினால அதிகமான ஒரு முன்னேற்றத்தை இவங்க அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இவங்களுக்கு உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே இவங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை இவங்களுக்கும் உண்டு. இப்போ லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா எப்படி இருக்கும்? இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்றது லேட்டா தான் கிடைக்கும். மதம் சார்ந்த விஷயத்த, இந்த ஜாதி மதம் கூட வச்சுக்கோங்க, அல்லது ஆன்மீக விஷயம் கூட வச்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் சரி, சில நேரம் நம்புவாரு, சில நேரம் நம்ப மாட்டார். ஒரு முரண்பாடான கேரக்டர் தான் அவர் இருப்பார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, அல்லது அதிக தூர பயணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, லேட்டா தான் நடக்கும். லக்னத்துக்கு 9ல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் இந்த பலன். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 10ஆம் பாவகம். லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தா எப்படி இருக்கும்? 10ஆம் பாவகம்னா பாத்தீங்கன்னா வேலை, தொழில், இது சார்ந்ததை சொல்றது. வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய உயர்வு, பட்டம், பதவி, கௌரவம், அதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 10ஆம் பாவகம். கர்மஸ்தானம் மெயினா நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ், இது எல்லாமே இந்த 10ஆம் பாவகம் தான். இப்ப இந்த குரு பகவான் 10ஆம் பாவகத்துல இருந்தா வேலை ஒரு பெரிய அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். மற்ற கிரக அமைப்புப்படி லேபராவே இருந்தாலும் அவர் அங்க தனியா தெரியற மாதிரியான ஒரு லேபரா இருப்பார். இவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, எப்பவுமே அவர் இவருக்கு சலுகை கொடுக்கிறவரா தான் இருப்பார், இவருக்கு ஒத்து போகக்கூடியவரா தான் இருப்பார். இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்புப்படி கல்வித்துறை, சட்டத்துறை, அடுத்ததா பாத்தீங்கன்னா அரசியல் துறை, ஆன்மீகத்துறை,
வியாபாரம், இதெல்லாம் இதுல ஏதாவது ஒண்ணு அமையுதுன்னு வைங்களேன், அதுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில உண்டு. இந்த லக்னத்துக்கு 10ல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சமுதாயம் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு புகழ், ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ இவங்க அதிகமா இவங்களுக்கு தர்மம் பண்ணக்கூடிய சிந்தனை இருக்கும். அதனாலேயே மத்தவங்க கிட்ட அதிகமான ஒரு மதிப்பு, மரியாதை இவங்களுக்கு உண்டு. அரசு, அரசியல் சார்ந்த வகையில அதிகமான ஒரு நன்மை, ஒரு உதவி அப்படின்றது இவங்களுக்கு எப்பவுமே உண்டு. இவங்க ஒரு கம்பெனில ஒரு உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா உயர்ந்த பதவி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அடைஞ்சே தீருவாங்க. சமூகம் சார்ந்த வகையில் இந்த சமூக சேவை அதிகமா பண்றாங்கன்னு வைங்களேன், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், அந்தஸ்துன்றது இவங்க வாழ்க்கையில உண்டு. இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். பொதுவா புருஷன் பொண்டாட்டினால குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அதையும் மீறி இந்த 10ல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னதான் சண்டை சச்சரவு மற்ற கிரக அமைப்புப்படி இருந்தாலும் ஒரு சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பா குடும்பத்துல உண்டு. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. இப்ப இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிலையான வருமானம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா உண்டு, வந்துகிட்டு தான் இருக்கும். வீடு, மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் கண்டிப்பா உங்களுக்கு உறக்கிறப்ப இருக்கோ இல்லையோ வாழ்நாள் முடியறதுக்குள்ள கிடைச்சே தீரும். இப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வேலை, தொழில் அப்படின்றது லேட்டா தான் அமையும், லேட்டா தான் கிடைக்கும், அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா நம்புறதுனாலயோ அல்லது தான் அப்படின்ற ஒரு அகந்தை வர்றதுனாலயோ இவங்க வாழ்க்கையில அதிகமா சிக்கலை சந்திப்பாங்க. அதாவது லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானால் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா நம்புறதுனாலையும் தான் என்கின்ற அகந்தை இருக்கிறதுனாலையும் வாழ்க்கையில அதிகமான ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடிக்கடி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், அது குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அல்லது வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம், பொறுப்பு ரொம்ப அதிகமாகி மனசு அடிக்கடி வெறுத்து போய் வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவகம். இப்போ இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? 11ஆம் பாவகம் லாபஸ்தானம், மூத்த உடன்பிறப்பு, அக்கா, அண்ணன், அப்புறம் நம்மளுடைய விருப்பங்கள் என்னென்ன இருக்கு அது எல்லாமே. இப்ப இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தாலே அது மிக சிறப்பான ஒரு யோகம், அதாவது லட்சுமி யோகம்னு சொல்லலாம். லட்சுமி யோகம் வாழ்க்கையில இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல குரு பகவான் இருந்தால் நிலையான வருமானம் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை, இது சார்ந்த விஷயத்துல முதலீடு பண்ணலாம், நல்ல லாபம் உண்டு. அடுத்த நிலம் சார்ந்த வகை, சொத்து, அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது செஞ்சாலும் லாபம் அப்படின்றது அதிகமா இருக்கும். எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி அத பெரிய அளவுல பண்றதுனால பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறவங்க. லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. இவங்களுடைய நட்பு வட்டம் ரொம்ப பெருசா இருக்கும். அதிகமான நண்பர்கள் இருக்கிறவங்க யாருன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறவங்க தான். அந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தா அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு அமைதியான ஒரு குணம் ஒரு அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்களும் ரொம்ப ஒரு மதிப்பான, ஓரளவு நல்ல நண்பர்களா தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கக்கூடியதுக்கான ஒரு தகுதி அதிகமா இவங்களுக்கு இருக்கும். அதிகபட்சம் இந்த லக்னத்துக்கு 11ல குரு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் மேல் படிப்பு கண்டிப்பா படிச்சிடுறாங்க. சில பேர் படிக்கலன்னா அது நடக்கக்கூடிய திசை புத்தி மற்ற கிரக அமைப்புகள். ஆனா அதிகபட்சம் லக்னத்துக்கு 11ல குரு பகவான் இருந்தால் மேல் படிப்பு கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். வெளிநாட்டுல கல்வியும் உண்டு, வேலை வாய்ப்பும் கண்டிப்பா அந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு உண்டு.
இவங்களுக்கு கண்டிப்பா லக்னத்துக்கு 11ல குரு இருந்தாலே எவ்வளவு லேட்டானாலும் ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டு. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அதிகமா உயர்வடைவாங்க. கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போறேன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். ஏன்னா வீடியோவோட இது ரொம்ப நீளமா ஆயிருது. அதனால கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போறேன். இவங்க குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ஒற்றுமை, ஒரு சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பா நிலைச்சிருக்கும். இவங்களுக்கு மதம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், சமூகம் சார்ந்த துறைகள்ல, அதாவது சமுதாயத்துக்கு அதிகமா தொண்டு செய்யக்கூடிய துறைகள் அமையுதுன்னா மிகப்பெரிய ஒரு உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ஆளுமை திறன், எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆளுமை திறன் வேணும். இப்போ ஒரு சங்கத்துல ஒரு தலைவரா இருக்கணும்னாலும், இல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவரா இருக்கணும்னாலும் ஆளுமை திறன் இருக்கணும். அப்பதான் தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு லாய்க்கின்னு அர்த்தம். அப்போ இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆளுமை திறன் அதிகமாவே உண்டு. இப்போ இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிட்டா என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில ஆசை அப்படின்றது ரொம்ப அதிகமாகும். அதுல பல ஆசைகள் நிறைவேறாத ஆசையா ஆகிடும். இப்ப இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாபகிரக சம்பந்தம் பலமாச்சுன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்களால கண்டிப்பா ஏமாற்றத்தை வாழ்க்கையில அடிக்கடி சந்திப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அதிகமா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்பக்கூடாது. அப்படி நம்பினா என்ன ஆகும்? ஏமாற்றத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்ததா கடைசியா லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் தான் அயன சயன போகஸ்தானம்னு சொல்றோம். நம்ம தூங்கக்கூடிய இடமும் அதான், கட்டிலறை, சந்தோஷம், இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 12ஆம் பாவகம் தான். வெளிநாடு, மருத்துவமனை இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 12ஆம் பாவகம். இப்போ இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்தால் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான இந்த ஆன்மீகம், பக்தி, தியானம் சார்ந்த விஷயத்துல அதிகம் ஈடுபாடு வந்துடும். அப்புறம் இந்த சம்பிரதாயம், சாஸ்திரம் இது சார்ந்த விஷயங்கள்லயும் அதிகமான ஒரு ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்நாள்ல இந்த சன்னியாசி, முனிவர், இந்த யோகிகள் இவங்களெல்லாம் அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு வகையில. பெரிய பெரிய மலைகளுக்கு எல்லாம் போனா அங்க சந்திக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சன்னியாசிகள் அதிகமா சந்திக்கக்கூடிய, அதுல ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு தொடர்புன்றது உண்டு, இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஒரு தொடர்பு வரும். இப்ப இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய சூழல் அமையும். பல பேத்துக்கு தசாபுத்தி ஒத்து வருது அப்படின்னா அங்கே சிட்டிசன், அதாவது அதான் குடியுரிமை, அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே வாழக்கூடிய ஒரு அமைப்பும் வரும். அப்படி அமையறவங்களுக்கு அவங்க எங்க வாழ்றாங்களோ அங்க அதிகமான ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு வாழ்க்கையில ஒரு செல்வாக்கு இதெல்லாம் அதிகமா அவங்களுக்கு அங்க கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு உதவணும்ன்ற ஒரு விருப்பம் ரொம்ப அதிகமாவே இவங்களுக்கு இருக்கும். லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கருணையான மனநிலை இவங்களுக்கு உண்டு. எதை செஞ்சாலும் தாராளமா செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. தானம், தர்மம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு இருக்கிறவங்களுக்கும் எதிரிங்களால பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. இவருதான் ஜெயிப்பார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த சாமியே வந்து இவங்களை காப்பாற்றும். இப்போ இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானா என்ன ஆகும்? வாழ்க்கையில அதிகமா பணம் சார்ந்த விஷயத்துல கஷ்ட நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். தேவையில்லாத செலவுகள் வாழ்க்கையில அதிகமா வரும். இவர் என்னதான் உழைச்சாலும் அந்த உழைப்போட பலன் எல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் போகுமோ ஒழிய இவருக்கு வராது. லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமானால் இந்த பலன் சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாகும். தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப குறைவாதான் இருக்கும் அவர்கிட்ட. குடும்பம் சார்ந்த வாழ்க்கையில அதிகமான ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது இவருக்கு உண்டு. குழந்தையும் லேட்டா தான் பிறக்கும். அதனால அதிக கவலை.
லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாப கிரக சம்பந்தம் பலமா இருந்தால் இந்த பலன் சொன்னோம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து பாப கிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா குடும்பத்தை விட்டு வெளியில அதிக தூரத்துல வாழ வேண்டிய கட்டாயம் வரும் சில பேர்த்துக்கு. அது தசா புத்தி தான் அதை தீர்மானிக்கும். இப்போ லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரைக்க குரு பகவான் இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த பதிவுல லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரைக்கும் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். இதுக்கே 50 நிமிஷம் தாண்டிடுச்சு. இதுக்கு மேல வளவலன்னு பேசி நான் எதுவும் நீட்டிக்க விரும்பல, போதும் நினைக்கிறேன். லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பலன் அப்படின்றத சொல்லியாச்சு. இதுல சொன்ன எல்லா பலன்களும் எல்லாத்துக்கும் சரியா இருக்காது, 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. அதுக்கு காரணம் அந்த கிரகம் எந்த பாவகத்துல இருக்கோ அங்க இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பொறுத்துதான். அடுத்ததா அவர் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியோட பலம் பலவீனம், அவர் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியோட பலம் பலவீனத்தை பொறுத்து தான் பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த பதிவுல சொன்னது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.